அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று தன்முனை கவிதைகள் குழுமத்தின் மாதாந்திர நூலாய்விலே இன்று பிப்ரவரி மாதம் 2026ஆம் ஆண்டுக்குரிய நூலாய்வில் இணைந்து கொண்டுள்ளோம். இன்றைய நூலாய்வு மனிதம் தேடிய பயணம் என்ற தன்முனை கவிதை நூலினை எடுத்து நூலாய்வு செய்ய உள்ளார் எமது தன்முனை குழுமத்தின் செயல் தலைவர் கவிஞர் வேலாயுதம் அவர்கள். இந்த நிகழ்வு இன்று எமது தன்முனை கவிதைகள் குழுமத்தின் தலைவரும் நிறுவனருமான கவிச்சுடர் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களின் முன்னிலையில் நடைபெறுவது மிகச் சிறப்பாகும். இந்த மனிதம் தேடிய பயணம் நூலாய்வுக்கு முன்னிலை வகிக்கிறார்கள் கவிஞர் புதுகை ஆதீரா, நூலாய்வு இயக்குனரும் இணை செயலாளரும் ஆவார் இவர் தன்முனை கவிதைகள் குழுமத்தின். அத்துடன் கவிஞர் டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி செயற்குழு உறுப்பினர் ஆவார். இவர்களுடன் வாழ்த்துரையை கவிஞர் விகந்தன் அவர்களும் நன்றியுரையை கவிஞர் குணசேகரன் அவர்களும் அளிக்க உள்ளார்கள். இவர்கள் அனைவரையும் மற்றும் இங்கு இணைந்துள்ள அனைத்து கவிஞர்களையும் வாசகர்களையும் வருக வருகவென்று வரவேற்று கொண்டு இந்த மனிதம் தேடிய பயணம் என்ற நூலின் சொந்தக்காரர் பாவலர் சேந்தன்குடி செந்தமிழாளன் அவர்களை பற்றி ஒரு சிறு அறிமுகத்தை உங்களுக்கு கூறலாம் என்று எண்ணியுள்ளேன். இவரது இயற்பெயர் தானா பாலசுப்ரமணியம். இவர் ஆரம்ப காலத்தில் தங்கை பாலா ஆசினி என்ற புனைப்பெயரில் தான் எழுதி வந்துள்ளார். இந்த தங்கை பாலா ஆசினி என்பது நான் அறிந்தவரையில் இவருடைய மகனுடையதும் மகளுடையதும் பெயர்களை எடுத்து இணைத்த பெயராகத்தான் இந்த புனைப்பெயர் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் பாவலர் பயிலரங்க ஆசான் கி பாரதிதாசன் அவர்களின் வேண்டுகோளினை ஏற்று சேந்தன்குடி செந்தமிழாளன் என்று தனது பெயரை மிக அழகாக மாற்றிக்கொண்டார். இடைநிலை ஆசிரியர் பணியை 6/12/2000 ஆண்டில் ஏற்று 26ஆம் ஆண்டில் இடைநிலை ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவர் முகநூல் குழுமங்கள், தமிழ் அமைப்புகள் இவருக்கு பல பட்டங்களை வழங்கியுள்ளன. பாவலர் பயிலரங்கம் வழங்கிய பாவலர் மணி பட்டமும் மற்றும் கவிதை களஞ்சியம் விருதும், தஞ்சை தமிழ் மன்றம் வழங்கிய கம்பதாசன் விருதும், தன்முனை குழுமம் வழங்கிய கவிக்கோ விருது, வில்லக விராலியர் விருது, குரல் நெறி கவி இமயம் விருது, நக்கீரர் விருது, நிலவின் பேரொளி விருது போன்ற பல விருதுகளுக்கு சொந்தக்காரர் இவருடைய விருதுகளை கூறிக்கொண்டு போனால் இன்றைய காலம் உண்மையிலேயே எமக்கு போதாது என்றுதான் கூற வேண்டும். அதனால்தான் நான் அதை சுருக்கியுள்ளேன். மேலும் இவரது மனைவி முத்துலட்சுமி அவர்கள் ஒரு பட்டதாரி ஆசிரியர், மகள் ஆசினி வந்தனா, மகன் பால சதுர்த்தியர். இவர் வெளியிட்ட நூல்கள் 3 நூல்களுக்கு சொந்தக்காரர். அதில் முதலாவது நூல் மனிதம் தேடிய பயணம், தன்முனை கவிதைகள் நூல். 2வது நூல் விருத்தம் 1000. 3வது நூல் 6 படையார் அந்தாதி. இத்தகைய சிறப்புமிக்க எமது இன்றைய கதாநாயகனை இந்த நூலாய்வு தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நூலாய்வுக்கு வருக வருக என்று வரவேற்பதில் தன்முனை குழுமத்தின் சார்பில் பெருமிதம் அடைகின்றேன். நன்றி. இப்பொழுது அடுத்த நிகழ்வாக எமது தன்முனை குழுமத்தின் இன்றைய நிகழ்வுக்கு தலைமையேற்றுள்ள கவிச்சுடர் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்கள் தனது உரையை ஆற்றி இந்த நூலாய்வினை ஆரம்பித்து வைப்பார். வாருங்கள் ஐயா.
மிக்க நன்றி. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று தமிழ் அன்னைக்கு உறுதி கூறி இன்றைய அற்புதமான நாளிலே தன்முனை கவிதைகள் குழுமம் நடத்துகின்ற நூலாய்வு எண் 3 இனிதே தொடங்கி இருக்கிறது. இன்றைய நாளில் நம்முடைய மூத்த கவிஞர் தன்முனை கவிதை குழுமங்களில் ஆரம்ப காலம் முதல் எழுதி வருகின்ற அற்புதமான கவிஞர் தங்கை பாலா ஆசினி அவர்களுடைய அற்புதமான நூல் மனிதம் தேடிய பயணம். சேந்தன்குடி செந்தமிழாளன் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டவர். ஏற்கனவே இவரை பற்றி நான் அறியாத பல தகவல்களை கூட நம்முடைய ரேணுகா அவர்கள் தமது அறிமுக உரையிலே சேந்தன்குடி அவர்களை பற்றி சிறப்பாக சொல்லியிருக்கிறார்கள். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர். தன்முனை கவிதைகள் குழுமம் வழங்கிய கவிக்கோ விருதையும் அவர் பெற்றிருக்கிறார். அவர் தனது பிள்ளைகளுடைய பெயர்களை எல்லாம் இணைத்துதான் இந்த தங்கை பாலா ஆசினி என்ற பெயரை வைத்துள்ளதாக இன்றைய தகவல் எனக்கு கிடைத்தது. அவருடைய மகன் பால சதுர்த்தி நான் மூணூர்ல பார்த்திருக்கேன். நல்ல ஓவியங்களை வரையக்கூடிய திறமை மிக்க ஒரு ஓவியர். இந்த வகையிலே நம்முடைய சேந்தன்குடி அவர்கள் பல தன்முனை கவிதைகளை எழுதி பெருமைப்படுத்தி இருக்கிறார். எனக்கு அந்த நூலில் இருக்கின்ற கவிதைகளுக்கு நான் தான் அணிந்துரை கொடுத்திருக்கிறேன். அதை விட எனக்கு மிகவும் பிடித்த ஒரு, இந்த நூலில் இருக்கிறதோ இல்லையோ, குழுமத்தில் அவர் எழுதிய ஒரு தன்முனை, கூண்டுக்குள் அடைபட்ட கிளி, கூண்டுக்குள் அடைபட்ட கிளி பசியோடு வாடும் என்று சொல்லி இருக்கிறார். அடுத்த 2 வரிகளில் பார்த்தீங்கன்னா, இறை தேடும் சுகம் இறகுகளுக்கு கிடைத்தால் வரம் என்று அருமையான ஒரு முத்தாய்ப்பான அடுத்த 2 வரிகள். இது போன்று பல கவிதைகள் தமிழ் கவிதை குழுமத்திலே பதிவிட்டு பெருமை சேர்த்தவர் சேந்தன்குடி அவர்கள், தங்கை பாலா ஆசினி. இவர் வேலூர் முத்தமிழ் சங்கத்திலே நம்முடைய புலவர் ஜெயராமன் அவருடைய குரூப்ல ரொம்ப அற்புதமான கவிதைகளை படைத்தவர். அவர் அடிக்கடிக்கு சொல்வார், தங்கை பாலா ஆசினி ஒரு சிறந்த கவிஞர் என்று. அவர் ஜெயராமன் அவர்கள் தற்போது இல்லை, இருந்தாலும் இவரை பற்றி அரிய செய்திகளை எனக்கு நிறைய பகிர்ந்திருக்கிறார். இன்றைய நாளில் இவருடைய நூலை ஆய்வு செய்வதில் தன்முனை கவிதைகள் குழுமம் மகிழ்ச்சி அடைகிறது. நெறியாளராக நம்முடைய ரேணுகா பிரதீப் குமார் அவர்களும், முன்னிலை வகிக்கின்ற புதுகை ஆதிரா மற்றும் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் எனது வாழ்த்துக்களும் வணக்கங்களும். அதே போல ஆகாசவாணி சுமி அவர்கள் சுமதி ரஞ்சநாதன் இணைந்திருக்கிறார். அவரை வருகை என்று வரவேற்கிறேன். அடுத்ததாக எமது தென்முனை குழுமத்தின் நூல் ஆய்வு இயக்குனரும் இணை செயலாளருமான கவிஞர் புதுகை ஆதிரா அவர்கள் இன்று தனது வாழ்த்துரையை எமக்கு வழங்கி இந்த நூலாய்வினை ஆரம்பித்து வைப்பார். அதே போல இன்னைக்கு நம்ம நூலாய்வை வழங்க வருகின்ற ஆய்வறிஞர் நம்முடைய வேலாயுதம் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஆனா இப்ப இணைப்புல இல்லை, அவருக்கு என்னன்னு தெரியல. அநேகமா இணைஞ்சிருவான்னு எதிர்பார்க்கிறேன். அவரையும் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இனிய வணக்கம். சிறப்பான இந்த தன்முனை கவிதைகள் குழுமத்தினுடைய நூலாய்வு நிகழ்வின் 3வது ஆய்வு நூல், மிகச் சிறப்பான நூல். கவிஞரை பற்றி தொகுப்பாளர் உங்கள் ரேகா அவர்கள் மிக அற்புதமான ஒரு அறிமுகத்தையும் அழகாகவும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஐயாவினுடைய தலைமையில் எப்பொழுதும் போல மிகச் சிறப்பாக இந்த ஆய்வரங்கம் தொடங்கி இருக்கிறது. இதில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது இனிய சகோதரர் சேந்தன்குடி செந்தமிழாளன் அவர்களையும் அன்போடு இந்த நூலாய்வினை ஒப்புதல் அளித்து இதில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்துவதற்கு எனக்கு அன்பான வணக்கத்தையும் நன்றியும் கூறிக்கொள்கிறேன். இங்கு வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கமும் வாழ்த்தும். நூல் ஆய்விற்கு தான் நம்ம நேரம் கொடுக்கணும், அதனால இதுல கலந்துட்டு இருக்கிற அத்தனை பேரையும் வாழ்த்தி நூல் ஆய்வினை தொடங்குவதற்கு விடை பெறுகிறேன். நன்றி. சிறப்பு சிறப்பு. ஐயா வணக்கம். வருமலர்ச்சி பாலகுருசாமி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
அடுத்ததாக இன்று இந்த நிகழ்விற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற கவிஞர் டாக்டர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களை ஒரு சிற்றுரையாற்றும்படி அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். தன்முனை கவிதைகளின் பிதாமகர் கவிச்சுடர் கானா கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் இந்த சிறப்பான குழுமத்தின் செயற்குழு உறுப்பினர்களுக்கும் அழகாக நூலாய்வு செய்யவிருக்கும் கவிஞர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் எல்லா கவிஞர்களுக்கும் நன்றி. சிறப்பான நூல் இது, மனிதம் தேடிய பயணம். நானும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் உங்களைப் போலவே நூலாய்வுக்கு செல்லலாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி சகோதரி. அடுத்ததாக எமது தன்முனை கவிதைகள் குழுமத்தின் செயல் தலைவர் கவிஞர் வேலாயுதம் அவர்கள் இன்றைய நூலான மனிதம் தேடிய பயணம் என்ற நூலினை ஆய்வுரை செய்வதற்காக வரும்படி மிகவும் தாழ்மையுடனும் அன்புடனும் அழைக்கின்றேன். வாருங்கள் ஐயா. வணங்கி, தன்முனை கவிதைகள் குழுமம் பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் வரிசையில் இன்றைய தினம் தன்முனை கவிதைகள் நூலினை ஆய்வு செய்திருக்கின்ற வரிசையில் நமது பெரும் மதிப்பிற்குரிய பாவலர் சேந்தன்குடி செந்தமிழாளன் அவர்கள் எழுதிய மனிதம் தேடிய பயணம் என்கின்ற தன்முனை கவிதைகள் நூலை ஆய்வு செய்திருக்கின்றோம். இந்த சிறப்பான ஒரு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தன்முனை கவிதைகளின் தந்தை எங்கள் பெருமதிப்பிற்குரிய பேராசான் கானா கல்யாணசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், இந்த சிறப்பான நிகழ்விலே முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எங்கள் நூல் ஆய்வு குழுமத்தின் இயக்குனர் இணை செயலாளர் பெருமதிப்பிற்குரிய சகோதரி புதுகை ஆதிரா அவர்களுக்கும், அதே போன்று செயற்குழு உறுப்பினராக நமது குழுமத்திலே பணியாற்றி வருகின்ற பெருமதிப்பிற்குரிய பெருந்தகை சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களுக்கும் இந்த இனிய நூல் ஆய்வரங்கத்திற்கு வாழ்த்துறை வழங்கியுள்ள கவிஞர் பெருமக்களுக்கும், நன்றி உரை ஆற்ற இருக்கின்ற எங்கள் குழுமத்தினுடைய செயற்குழுவினுடைய தலைவர் திரு குணசேகரன் அவர்களுக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய கவிஞர் பெருமக்கள் மறுமலர்ச்சி பாலகுருசாமி அவர்களுக்கும், ஆகாசவாணி சுமி அவர்கள் பிரான்சிலிருந்து கலந்து கொண்டிருக்கின்றார். அதே போன்று நமது குழுமத்தினுடைய நிர்வாகி டாக்டோ சந்திரகலா அவர்களுக்கும், அதே போன்று இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மற்றும் ஒரு மூத்த கவிஞர் ஆத்தூர் சாகுல் அவர்களுக்கும், நெறியாரிகை செய்து கொண்டிருக்கக்கூடிய இலங்கையிலிருந்து தன்முனை கவிதைகளுக்காக தன்னுடைய சிறப்பான பணியினை செய்து கொண்டிருக்கக்கூடிய ரேணுகா பிரதீப் குமார் என்கின்ற உங்கள் ரேகா அவர்களுக்கும், இதில் இணைந்திருக்கக்கூடிய நூலினுடைய ஆசிரியர் பெருமதிப்பிற்குரிய பாலசுப்பிரமணியம் ஐயா என்கின்ற ஐயா அவர்கள் தன்னுடைய புனை பெயரிலே சேந்தன்குடி தமிழாளன் மற்றும் அங்கை பாலா ஆசிரியர் என்கின்ற பெயரிலே கவிதைகளை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஐயா அவர்களையும், இந்த நிகழ்வை கண்டு ரசிக்க இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் என் நெஞ்சம் நிறைந்த வணக்கமும் நன்றியும் சொல்லி, மனிதம் தேடிய பயணம் பாவலர் அவர்கள் தன்னுடைய இலக்கிய பயணத்தில் அழகான அற்புதமான கவிதைகளை எழுதி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தன் இலக்கிய வேலைகளுக்கு நடுவில் கவிதைகள் மூலமாக இந்த சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அவலங்களை சுட்டிக்காட்டுவதற்காக, சமூகத்தில் நிகழ்கின்ற நிகழ்வுகளை எல்லாம் குத்தூசி போல் குத்துவதற்காக தன் சிறப்பு வாய்ந்த கருத்துக்களால், சமூக கருத்துக்களால் அற்புதமான கவிதைகளை எழுதி வருகின்ற அவர் மனிதநேயத்தை போற்றுகின்ற வகையில் சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, சகோதரத்துவத்தோடு நாம் இணைய வேண்டும் என்பதற்காகவும், உழைப்பாளர்களுடைய உழைப்பின் வலியையும் அன்றாடம் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய
தொழிலாளர்களுடைய வலியையும் வேதனையும் அவர்களின் வாழ்வியல் நிலையையும் எடுத்து சொல்லுகின்ற விதமாக பல்வேறு கவிதைகளை படைத்திருக்கக்கூடிய நமது செந்தமிழாளன் அவர்கள் மரபு கவிதையில் ஆகச் சிறந்த கவிதையை எழுதி கொண்டிருப்பவர். தன்முனை கவிதைகள் தொடங்கிய காலம் தொட்டு 2017 முதல் தொடர்ச்சியாக கவிதைகளை எழுதி வந்தவர். 2023 அவருடைய தேடல் பணி தொடங்குகின்ற விதமாக அவர் தேடிய ஒரு தொடக்கம்தான், அந்த பயணத்தின் தொடக்கம்தான் மனிதம் தேடிய பயணம் என்கின்ற இந்த நூல். இந்த நூல் ஏறத்தாழ 126 பக்கங்களை கொண்ட ஒரு அற்புதமான நூல். வெளியிடப்பட்டது. ஐயா கேக்குதுங்களா? இப்ப கேக்குது. கேக்குது. 2023 வெளியிடப்பட்ட இந்த நூல் தொடர்ச்சியாக பல்வேறு நல்ல விமர்சனங்களை தாங்கியுள்ள இந்த நூலுக்கு எங்கள் தன்முனை கவிதைகளுடைய தந்தை பேராசான் கானா கல்யாண சுந்தரம் அவர்கள் அணிந்துரை வழங்கியதோடு இந்த நூலுக்கு தஞ்சை தமிழ் மன்றத்தினுடைய தலைவரும் தடைப்படுது போல அன்மியூட் ஆயிருங்க அடிக்கடி. இல்லையே. இப்ப கேக்குதுங்களா ஐயா? கேக்குது. எனக்கு ஆக்சுவலா இதுலதான் இருக்கு, கட் ஆகல. ஓகே. மத்தவங்க எல்லாம் அன்மியூட் பண்ணிடுங்க, அவர் பேச. ஐயா கேக்குதுங்க? கேக்குதுங்களா? பேசுங்க ஐயா. கேக்குதுங்க ஐயா. செல்வம் நமது குடும்பத்தினுடைய நிர்வாகி, பெரும் மதிப்பிற்குரிய மூத்த கவிஞர், ஐக்குவினுடைய ஆளுமை, தன்முனை கவிதைகளில் தடம் பதித்திருக்கக்கூடிய கவிநிலா மோகன் அவர்களும் வாழ்த்துரை வழங்க, கவிஞர் இந்த நூலாசிரியர் தன்னுடைய எண்ணுரையில் தன்னை ஈன்றெடுத்த தாய் தந்தைக்கு நன்றி சொல்லுவதோடு தன்னை வளர்த்து தன்னை ஆளாக்கிய தன்னுடைய பாட்டியம்மாள் தெய்வ திரு ஆவிடை பொட்டம்மாள் அவர்களை ரொம்ப பெருமையோடு குறிப்பிட்டிருக்கின்றார். பாட்டு இல்லை என்றால் நான் இல்லை என்கின்ற பெருமிதத்தோடு எண்ணுரையில் தொடங்குகின்ற பொழுது இந்த நூலிலே பல கவிஞர்களுக்கு நன்றி சொன்னதோடு தன்னுடைய துணைவியாரும் தன்னுடைய மகள் மற்றும் மகனையும் குறிப்பிட்டு அவர்களோடு துணையோடு என்னுடைய மனிதம் தேடிய பயணம் தன்முனை கவிதைகள் தொகுப்பு நூலின் நூலாசிரியர் பாவலர் சேந்தன்குடி தமிழாளன் ஐயா அவர்கள் தன்னுடைய அழகான புனை பெயர்களில் கவிதைகளை வடித்து வருகின்றார். தங்கை பாலா ஆசிரியர் என்கின்ற பெயரிலும் சேந்தன்குடி தமிழாளன் என்கின்ற பெயரில் 2017 முதல் தன்முனை கவிதைகள் குழுமத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சிறப்பான கவிதைகளை எழுதி வருகின்ற ஐயா அவர்கள் மனிதநேயம் போற்றுகின்ற கவிதைகளாக, இந்த சமூகத்தில் நிலவுகின்ற அவலங்களை சுட்டிக்காட்டுகின்ற கவிதைகளாக, அதே சமயத்தில் சகோதரத்துவத்தை போற்றுகின்ற கவிதைகளையும், உழைப்பின் நலனை போற்றுகின்ற விதத்திலும், உழைப்பாளர்களுடைய வலியை வேதனையை தன்னுடைய கவிதைகளால் மிக அழகாக வடித்திருக்கின்றார். விளிம்பு நிலையிலே வாழக்கூடிய ஒவ்வொரு மனிதனுடைய வலியை இந்த கவிதையில் வார்த்தெடுத்திருக்கின்ற விதம் போற்றுதலுக்குரியது. 100 பக்கங்கள் கொண்ட இந்த கவிதை புத்தகத்தில் ஏறத்தாழ 300 கவிதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஒரு சிறப்பான ஒரு கவிதையை வடித்த அவருடைய ஒவ்வொரு கவிதையும் வாசிக்கின்ற பொழுது அத்தனையும் நாம் இங்கே சிலாகித்து நிச்சயமாக பாராட்ட வேண்டும். ஆனால் அதிலே ஒரு சில கவிதைகளை நாம் அவரை பற்றி
சொல்ல வேண்டும் என்பதற்காக நாம் குறிப்பிட்டிருக்கின்றோம். அதிலே எனக்கு நான் புரட்டியவுடன் 29வது பக்கத்தில் அவருடைய மிக அற்புதமான மனித நேயமிக்க ஒரு கவிதை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடி நின்ற வள்ளலாரை போல் பாவலர் பெருந்தகை அவர்களும் மனித நேயத்தை தன்னுடைய கவிதை வரிகளால் எழுதியிருக்கின்ற அந்த கவிதையை பார்ப்போம். வயல்வெளிகளில் பசுமை உழவனுக்கு நிம்மதியை கொடுக்கும். பூத்து குலுங்குகின்ற அந்த வயல்வெளிகளை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக ஒவ்வொரு விவசாயியும் மகிழ்ந்து தான் போவான். ஆனால் அதற்கு அடுத்த 2 வரிகளை எழுதுகின்றார். அந்த வரி நிச்சயம் உச்சத்தை தொட்ட வரிகள். வயல்வெளிகள் மனைகளானால் வலை எலி எங்கு வாழும் என்று ஒரு கேள்வியை கேட்கின்ற பொழுது அவருடைய மனித நேயம் எந்த அளவுக்கு உயர்ந்து நிற்கிறது என்று பார்ப்போம். நாம் இந்த பூத்து குலுங்குகின்ற இந்த சிறப்பான அந்த வயல்வெளிகளை எல்லாம் மனைகள் ஆக்கிவிட்டால் சோறு தின்ன நாம் என்ன செய்வோம் என்று நாம் எல்லோரும் கேட்போம். சோத்துக்கு திண்டாடுவோம் என்று சொல்லுவோம். அடுத்த வேளை உணவுக்கு என்ன என்று கேட்போம். புரட்சி, பசுமை புரட்சி போய்விடுமே என்று கவலைப்படுவோம். ஆனால் அதை தாண்டி கவிஞர் அவர்கள் அந்த வயலிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த எலிகள் எல்லாம் எங்கு போகும், எங்கு வாழும் என்று கேட்கின்றார். அந்த இடத்திலே கவிஞர் அவர்கள் தன்னுடைய மனித நேயமிக்க ஒரு அழகான ஒரு கவிதையை இந்த இடத்திலே படைத்திருக்கின்ற கவிஞர் அடுத்த அவருடைய ஒரு கவிதையில் சமூகத்தை சாடுகின்ற கவிதையாக சமூகத்தை ஒவ்வொரு கவிதையிலும் ஈட்டி போல் குத்தியிருக்கின்றார். அப்படி அவர் எழுதிய அடுத்த கவிதையில் 33வது பக்கத்தில் ஒரு அழகான ஒரு கவிதையை தந்தார். சாதிகள் இல்லையடி பாப்பா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்றார். நாம் எல்லாரும் படிக்கின்ற பொழுது, அதுவும் பள்ளி பருவத்திலே நடுநிலை பள்ளி படிக்கின்ற பொழுது பாரதியாருடைய கவிதைகளை படிக்காமல் நாம் தமிழை படித்திருக்க முடியாது. எல்லோரும் படித்திருப்போம். அதிலே சாதிகள் இல்லையடி பாப்பா ஆசிரியர் சொல்லிக் கொடுக்கின்றார். அடுத்த 2 வரியை அவர் சொல்லுகின்றார். வருகை பதிவேட்டில் தவறாமல் குறிக்கின்றார் ஜாதி. ஆஹா, என்ன ஒரு அற்புதமான ஒரு சிந்தனை. அவர் சொல்லுகின்ற பொழுது நிச்சயம் இங்கே அந்த ஜாதிகள் குறியீடாக காட்டுகின்றார். இன்னைக்கு பல இடங்களிலே அவர் யார் என்ன சாதி என்று நேரடியாக குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அந்த குறியீடுகள் அந்த வருகை பதிவேட்டிலே இருக்கிறது. அவர் பிசியா, எம்பிசியா, ஓசியா அல்லது எஸ்சியா, எஸ்டியா என்று அந்த வருகை பதிவேட்டிலே அந்த பள்ளியினுடைய பதிவேட்டிலே குறிப்பிடப்படுகிறது. அது ஒரு புறம் இடஒதுக்கீட்டுக்காக குறிப்பிடப்பட்டாலும் அதுவும் ஒரு வகையிலே ஏற்றத்தாழ்வை சொல்லிக் கொடுக்கவில்லையா, இங்கே ஜாதி நிலைநாட்டப்படவில்லையா என்று சாட்டை அடிக்கின்றார். அந்த கவிதையிலே அவர் சொல்லுகின்ற அந்த விதம், வருகை பதிவேட்டில் தவறாமல் குறிப்பிடப்படுகிற ஜாதி எங்கு ஒழியும், எங்கு ஜாதிகள் இல்லையடி பாப்பா என்று சொன்ன அந்த ஆசிரியருடைய வாக்கு பொய்த்து விட்டதே என்று கவலைப்படுகின்ற அதே சமயத்தில் அவர் தன்னுடைய அடுத்த கவிதையும் அந்த ஜாதிய கொடுமையோடு எழுதியிருப்பதுதான் மிக உச்சத்தை தொடுகின்ற கவிதை. அவருடைய ஒவ்வொரு கவிதையிலும் இந்த சமூகத்தை சாடியிருக்கின்ற கவிதையிலே ஒவ்வொரு கவிதையும் மிக அழகாக எழுதப்பட்ட ஒவ்வொரு கவிதையிலும் அவர் சொல்லுகின்ற ஒவ்வொரு விதம் மிக சிறப்பு. நாம் இரட்டை குவளை முறை இன்று இல்லாமல் போயிருக்கலாம். ஆனால் பெரும்பான்மையாக ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தினுடைய பெரும்பான்மையான இடங்களிலே இரட்டை குவளை முறை என்பது இருந்துதான் இருந்தது. தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று சொன்னாலும் நமக்கு கீழ்நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தீண்டத்தகாதவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு சில மனிதர்களுக்கு கொட்டாங்குச்சியிலே தண்ணீர் கொடுப்பதை பார்த்திருப்போம், அல்லது தமிழகத்திலே பல இடங்களை பார்த்திருப்போம். ஆனால் இன்று ஒரு புதுமையான ஒரு தீண்டாமை கொடுமை இருக்கிறது என்பது இந்த கவிதையிலே சொல்லுகின்றார். அன்று கொட்டாங்குச்சி, இன்று காகித குவளை. உண்மைதானங்க? நாம் ஒழிந்து விட்டது என்று மார்த்தொட்டிக் கொள்வோம். ஆனால் அது புதிய வடிவிலே நவீன தீண்டாமையாக நாம் காகித கப்புகளில் நாம் குடித்துக் கொண்டிருக்கின்றோமே, இதுவும் ஒரு விதத்திலே தீண்டாமை தான் என்று சொல்லுகின்ற அது அடுத்த 2 வரியிலே நவீன தீண்டாமை மீண்டும் தொட்டால் தீட்டு என்கின்ற விதத்திலே அவர் சொல்லியிருக்கின்ற கவிதை
மிக சிறப்பான கவிதைதான். உண்மை யாரும் மறுப்பதற்கில்லை. இடதுசாரி சிந்தனையோடு எழுதப்பட்ட கவிதையாக நாம் பார்க்கின்றோம். இந்த சமூகத்திலே விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அந்த மக்களுக்காக உழைக்கின்ற உழைப்பாளர்களுக்காக நாம் எழுதுகின்ற ஒவ்வொரு கவிஞரும் நிச்சயமாக இடதுசாரி சிந்தனையாளர்கள்தான் இருக்க முடியும். அப்படி இடதுசாரி சிந்தனையோடு எழுதப்பட்ட இந்த கவிதையும் அவருடைய மனிதம் தேடிய பயணத்தில் தேடிக்கொண்டே செல்கின்றார். அவர் எதையெல்லாம் தேடுகின்றார் என்று பார்க்கின்ற பொழுது சாதாரண மனிதர்களை மட்டும் தேடவில்லை. ஒரு பக்கம் மனித நேயத்தில் அந்த வாழுகின்ற சிற்றூர்களை தேடியவர், அடுத்த பக்கம் விளிம்பு நிலையிலே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய பிரச்சனைகளை, வலிகளை, வேதனைகளை, அவர்களுடைய ஒவ்வொரு பிரச்சனையும் ஆராய்ந்து அவர் பயணத்தை தொடங்குகின்ற பொழுது அடுத்த வழியை தொடங்குகின்றார். அதை பார்க்கின்ற பொழுதுதான் நாம் இன்னும் நிச்சயமாக அதையும் பார்ப்போம். உழைப்பவன் வீட்டில் பூனை தூங்கும், உழைப்பவன் வீட்டில் பூனை தூங்கும், ஓய்வெடுக்க அடுப்பு வசதியாக இருப்பதால். இதுதான் ரொம்ப மனதை தைத்த கவிதையாக நாம் பார்க்க வேண்டும். அந்த உழைப்பாளி எத்தனை மணி நேரம் கடுமையாக உழைத்தாலும் 1885 சிகாகோ நகரிலே 8 மணி நேர வேலை, 8 மணி நேர உறக்கம், 8 மணி நேர ஓய்வு என்று கேட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் இந்த உலகத்தினுடைய சிகாகோ நகரிலே நடந்து நாம் மிகப்பெரிய ரத்தம் சிந்தி ஒரு பெரிய போராட்டத்தை நடந்த பிறகுதான் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த உலகத்தில் வந்தது. அதற்கு முன்னால் எல்லாம் எத்தனை மணி நேரம் உழைப்பார்கள் என்ற கேள்வியே இல்லை. பொழுது சாய்ந்தாலும் நாம் உழைப்பை நிறுத்த முடியாது. அப்படி உழைத்து உழைத்து வீணாய் போகின்ற அந்த மனிதர்களுக்கு நாம் சரியான கூலி கிடைக்கிறதா என்று சொன்னால் இன்றும் இல்லை. இன்று பல இடங்களிலே அத்துக்கூலிகளாக உழைக்கின்ற அந்த மக்களுக்கு 1000 ரூபாய் குறைந்தபட்ச ஊதியம் வழங்க வேண்டும் என்று அரசாங்கம் சொன்னாலும் இன்னும் பல இடங்களிலே 400 ரூபாய் 500 ரூபாய் தினசரி கூலியாக பெறுவதற்கு கூட அவர் மிகப்பெரிய திண்டாட்டம் இருக்கிறது. விலைவாசி ஏற்றம் ஒரு பக்கம், இந்த இடத்திலே உழைக்கின்ற மக்கள் தன் உழைப்பை நேரடியாக வீட்டுக்கு கொடுக்க முடியாமல் பாதி வழியிலே வேறு வழியிலே அவர்கள் செலவு செய்துவிட்டு வீட்டுக்கு வருகின்ற பொழுது அந்த வீட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகளும் மனைவிகளும் பசியாறுவதற்கு கூட அவர் உழைத்த பணத்தினுடைய செலவுகள் வீட்டுக்கு வந்து சேருவதில்லை. அந்த இடத்திலே அவர்கள் வீட்டிலே இருக்கக்கூடிய அந்த உழைப்பாளியின் வீட்டிலே பூனை நிம்மதியாக தூங்குகிறது, குழந்தைகள் பசியோடு தூங்கிக் கொண்டிருக்கிறது, அவருடைய மனைவி பசியோடு வாழுகின்றார், அவர்களுடைய எந்த தேவையும் பூர்த்தி செய்யப்படவில்லை என்கின்ற ஒரு அற்புதமான பார்வையிலே இந்த கவிதையை தன்னுடைய 62வது பக்கத்தில் 3வது கவிதையாக அவர் வடித்த விதம் நிச்சயமாக பாராட்டுக்குரியது. அதே போன்று ஒவ்வொரு பக்கமாக நாம் கவிதைகளை படித்து வருகின்ற பொழுது 95வது பக்கத்திலே அவர் அடுத்த கவிதையில் எழுதுகின்றார். இந்த கவிதையும் சிறார் தொழிலாளர்கள் முறை ஒழிக்க விட வேண்டும் என்பதற்காக அவர் எழுதிய அந்த கவிதை நிச்சயமாக நெஞ்சை தைக்கும். தெருவோர குழந்தைகள் ஆசையோடு பார்க்கின்றன. என்ன பார்க்குது, எதை பார்க்கிறது, ஆசையோடு எதை பார்த்து கொண்டு இருக்கிறது என்று நாம் கேள்விகளை தொடுக்கின்ற பொழுது என்ன பார்த்திருக்கும் என்று நாம் வினாக்களை தொடுத்து அடுத்த வரியை வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார், பள்ளி வாகனங்களில் வயதோட்ட குழந்தைகள். ஆஹா, என்ன ஒரு அழகான கற்பனை, கற்பனை என்று கூட சொல்ல முடியாது, என்ன அழகான ஒரு கவிதை வரி, வலி மிகுந்த ஒரு வரி. வீதியிலே அந்த குழந்தைகள் எல்லாம், சிறார் குழந்தைகள் எல்லாம் படிக்க முடியாமல் ஏழ்மை நிலையிலே வாடுகின்ற அந்த சூழலில் அந்த இடத்திலே அதை கடந்து போகின்ற பள்ளி வாகனங்களில் அந்த குழந்தைகள் எல்லாம் ரொம்ப அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்க எல்லாம் பஸ்ல பள்ளிக்கு போறாங்க. ஆனால் இந்த குழந்தைகள் வறுமையோடு தான் படிக்க முடியாமல் ஏழ்மை நிலையிலே அதை பார்த்து அவர்கள் உழைக்கிறார்களா அல்லது நம்மளால் பள்ளிக்கு செல்ல முடியவில்லை என்று இயங்குகிறார்களா என்ற ஒரு ஏக்கத்தோடு அவர் எழுதிய கவிதை நிச்சயமாக பாராட்டுக்குரிய கவிதைகள் தான் இதை போன்று அவர் எடுத்திய அந்த ஒவ்வொரு கவிதையும் பல அற்புதமான கவிதைகள் எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு சில இடங்களில் தன்முனை கவிதைகளினுடைய
தடம் புரண்டு 4 சீர்கள் வந்த ஒரு சில கவிதைகளும் நாம் இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. அவர் எழுதிய ஒரு கவிதையை இன்னொரு கவிதையும் நாம் பார்க்க வேண்டும். அடங்காத பசி தீர்க்க முடியாமல் உடல் நித்தம் திணறுகிறது உழைக்கும் கரங்கள். அவர் ஆசிரியராக பணிபுரிகின்றார். ஆனால் ஒவ்வொரு கவிதையும் உழைப்பாளி மக்களுடைய வேர்வையும் உழைப்பாளி மக்களுடைய உழைப்பும் போற்றுகின்ற கவிதையாக அவர் எழுதுகின்ற கவிதை 111வது பக்கத்தில் 2வது கவிதையாக அவர் எழுத இந்த கவிதை அடங்காத பசி தீர்க்க முடியாமல் உடல் நித்தம் திணறுகிறது உழைக்கும் கரங்கள் என்று சொல்லுகின்றார். இப்படி தன்னுடைய கவிதைகளை தொடர்ச்சியாக எழுதி கொண்டே வருகின்ற அந்த பயணத்தில் அவருடைய ஒரு சில கவிதைகளை மட்டும் சொன்னால் நிச்சயமாக நாம் வேதனைப்பட வேண்டும். அத்தனை கவிதைகளை அவ்வளவு சிறப்பான ஒரு கவிதைகளை ஆழமான பொருள்களோடு அவர் எழுதுகின்ற அதே வேளையில் அவர் இன்னொரு கவிதையும் படிக்கின்றார். புத்தகம் சுமந்திட கனவுகள் கண்டேன், புத்தகம் சுமந்திட கனவுகள் கண்டேன், கோணி பையில் கிழிந்த காகிதங்கள் என்னை படி என்கிறது, கிழிந்த காகிதங்கள் என்னை படி என்கிறது. என்ன ஒரு நாம் தெருவோரங்களிலே அந்த கோணி பையிலே காகிதங்களை பொறுக்கிக் கொண்டோ அல்லது காகிதங்களை சேகரித்துக் கொண்டு தன்னுடைய வாழ்நிலையை ஓட்ட வேண்டும் என்பதற்காக வாழுகின்ற அந்த ஒரு சில குழந்தைகள் அந்த கிழிந்த கோணி பையில் இருக்கக்கூடிய காகிதங்கள் நீ படி என்று அந்த குழந்தைகளுக்கு சுட்டி காட்டுவது போல எழுதப்பட்ட ஒரு கவிதை. சேந்தன்குடி தமிழாளன் அவர்கள் நிச்சயமாக காரல் மார்க்ஸனுடைய தத்துவத்தை படித்தவராக இருப்பார். நிச்சயம் இடதுசாரி சிந்தனையாளராக இருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய உண்மையான திண்ணமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு கவிதையிலும் அவர் எழுதுகின்ற பொழுது அந்த சமூக அக்கறையோடு சமூக சிந்தனையோடு சமூக சித்தாந்தத்தோடு பொதுவுடைமை சித்தாந்தத்தோடு எழுதப்பட்ட ஒவ்வொரு கவிதையும் நாம் பார்க்கின்றோம். அதே போன்று 74வது பக்கத்திலே அவர் எழுதுகின்ற கவிதை பசித்த வயிறு பசியாராமல் சுற்றுகிறது, எச்சில் விலை எங்கே விழும், எச்சில் இலை எங்கே விழும் என்று. இது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒருவேளை உணவு கூட இந்தியாவிலே கிடைக்காதவர்கள் இந்த இந்திய நாட்டினுடைய புள்ளி விவரத்திலே சொல்லுகின்றார்கள் 3 வேளை உணவு அருந்துவதற்கு கூட தகுதி இல்லாத மக்கள் ஏறத்தாழ 21% இந்தியாவிலே வாழப்படுவதாக ஒரு புள்ளி கணக்கு குறிப்பிடப்படுகிறது. 3 வேளை உணவு கூட கிடைக்காத மக்கள், வறுமை கோட்டின் கீழே வாழக்கூடிய மக்கள், பல கோடி மக்கள் இந்த இந்தியாவிலே இருப்பதாக புள்ளி விவரங்கள் குறிப்பிடப்படுகிறது. அந்த புள்ளி விவரத்தின் ஒரு கவிதையாகத்தான் இந்த கவிதை பசித்த வயிறு பசியாராமல் சுற்றுகிறது, எச்சில் இலை எங்கே விழுமென்று. இப்படி ஒவ்வொரு கவிதையும் அவர் எழுதுகின்ற போது எத்தனை வழிகளோடு எத்தனை வேதங்களோடு அவர் எழுதியிருப்பார் என்று பார்க்க வேண்டும். மனிதம் தேடிய பயணம் என்பது நிச்சயமாக இந்த கவிதை புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கவிதைக்கும் ஏற்ற தலைப்பாக இருக்கிறது. அவர் மனிதத்தை தேடி தேடி அலைகின்றார். அவர் பயணத்தை இந்த புத்தகத்தின் வாயிலாக சுற்றி சுற்றி வருகின்றார். எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகிறார்களோ, எங்கெல்லாம் விளிம்பு மக்கள் இருக்கின்றார்களோ, எங்கெல்லாம் உழைப்பு நசுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் உழைப்பாளிகளுடைய வியர்வைக்கு ஏற்ற கூலி கிடைக்காமல் இருக்கிறதோ அந்த மக்களுக்காக எழுத வேண்டும் என்பதற்காக தொடங்கிய அவருடைய பயணம் 2017 முதல் தொடங்கிய அந்த பயணத்தில் 2023 இந்த புத்தகத்தை வெளியிடும் பொழுது இந்த புத்தகத்திலே ஒரு வாசகத்தை சொல்கின்றார். நான் மரபு கவிதையை தான் முதலில் படைக்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் அதை முந்தி தன்முனை கவிதை வந்தது என்று சொன்னால் நிச்சயமாக தன்முனைக்கு கிடைத்த ஒரு ஆகச் சிறந்த இதைவிட ஒரு பெருமை வேறு எதுவும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் நான் பெருமைக்காக சொல்லவில்லை. தன்முனை கவிதையில் 4 வரிகளில் 12 சொற்களில் இதைவிட சிறப்பாக எழுத முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக எழுத முடியும். பல கவிதைகள் சமூகத்தினுடைய விளிம்பு நில மக்களுக்காக எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். இந்த ஒரு நக்கல், நையாண்டி, தனிமனித அங்கதம், அதே போன்று அரசியல் நையாண்டி என்று பல வடிவங்களில் இந்த கவிதைகள் எழுதப்படுகிறது. அதே சமயத்தில் காதலை எழுதப்படுகிறது, இயற்கையை போற்றப்படுகிறது. நாம் எல்லா விதத்திலும் தன்முனை கவிதைகள் ஒரு படி மேலே இருந்து நாம் சென்று கொண்டே இருக்கிறது.
ஏறத்தாழ 150 கவிதை புத்தகங்கள் வெளிவந்து இருப்பதாக நாம் ஐயா அவர்கள் சமீபத்திலே ஒரு கவிதை புத்தகத்திலே அவருடைய அணிந்துரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொன்னால், 8 ஆண்டுகள் நிறைவு பெற்று 9வது ஆண்டிலேயே 150 புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த தன்முனை கவிதை வடிவம் எத்தனை ஆகச் சிறந்த வடிவமாக இருக்கும் என்பதுதான் நம்மளுடைய கேள்வியாக இருக்கும். அதே போன்று இன்று உலகத்திலே உள்ள அனைத்து கவிஞர்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு மிகச்சிறந்த வடிவமாக இந்த கவிதை வடிவம் இருக்கிறது. அந்த அழகான வடிவத்தை உள்வாங்கிக் கொண்டு பல கவிதைகளை மிக சிறப்பாகவும் திறமையாகவும் அழகாகவும் சுருக்கமாகவும் ஆழ்ந்த கருத்தத்தோடும் மனிதநேய நெருக்கத்தோடும் வாசகனை சிந்திக்கின்ற வகையிலே எழுதப்பட்ட அந்த பாவலர் செந்தாழன் அவர்களுக்கு என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தையும் அவருக்கு வாழ்த்துகளையும் சொல்வதில் நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்னும் பல கவிதை புத்தகங்களை எழுதுங்கள். உங்கள் கருத்தாழமிக்க கவிதைகள் இந்த உலகத்திலே உலா வர வேண்டும். தன்முனை கவிதைகளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும். கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களுக்கு இதன் மூலம் நாம் மிகப்பெரிய பெருமையை சேர்க்க வேண்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துவதில் பெருமைப்படுகின்றேன். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி நன்றி. ரொம்ப அற்புதம், சிறப்பான ஆய்வுரை, இனிய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. மிக்க நன்றி திரு வேலாயுதம் சகோதரர் அவர்களே. உங்களுடைய மிக விரிவான ஆய்வு இன்று மிக அருமையாகவும் ரசிகர்களையும் இங்கே இருக்கின்ற கவிஞர்களுடைய மனதையும் கொள்ளக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. உண்மையிலேயே மனிதம் தேடிய பயணத்தில் மனிதத்தை தேடின கவிஞர் பாவலர் சேந்தன்குடி செந்தமிழாளன் அவர்களை பாராட்டாமல் இருக்க முடியாது. இப்பொழுது இந்த ஆய்வுரையினைக்கான ஏற்புரையை வழங்குவதற்காக வரும்படி இன்றைய கதாநாயகன் பாவலர் சேந்தன்குடி செந்தமிழாளன் அவர்களை வருக வருகவென்று அழைக்கின்றேன். அனைத்து கவியுலக உறவுகளுக்கும் என் முதல்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன்முனை கவிதை குழுமத்தில் ஐயா முனைவர் கல்யாண சுந்தரனார் அவர்கள் ஆரம்பிக்க முதலில் எங்கு நான் இந்த கவிதைகளை கேட்டேன் என்றால், வலங்கைமான் வேல்முருகனார் பல ஒரு நிகழ்வில், தஞ்சை தமிழ்முற்ற நிகழ்வில் ஐயா தன்முனை கவிதை பற்றிய ஒரு பேருரையாற்றினார். அந்த நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு அண்ணன் வேல்முருகனார் எமக்கும் கிட்டியது ஆரம்ப காலத்தில். அன்று முதல் நானும் சற்று மரபு கவிதையிலிருந்து கொஞ்சம் விலகி தன்முனை கவிதையும் எழுதுவோம் என்ற நினைப்பில் எழுதி கொண்டிருந்தேன். அதை சரியாக அண்ணன் வேலாயுதம் அவர்கள் கோடிட்டு காட்டினார். 2017ஆம் ஆண்டிலிருந்து எழுதி 2017ஆம் ஆண்டில் எழுத ஆரம்பித்து 2023ஆம் ஆண்டில் புத்தக வடிவில் வெளிவர காரணமாக அமைந்தது. இந்த புத்தகம் அனைவர் கைகளிலும் தவள முதல் நான் நன்றி சொல்ல வேண்டியது பதிப்பாசிரியர் அண்ணன் ஆபா அவர்கள். ஆபா அவர்களுடைய என்னுடைய கவிதைகளை படித்துவிட்டு அந்த அட்டைப்படம் அவர் தானாக இது நன்றாக இருக்கிறதா என்று கேட்டார். நான் என்னுடைய கவிதைகளின் உணர்வுகளின் வழி ஒரு மனிதத்தை தேடியது, அது குழந்தைகள் வழி தேடியது. பெரும்பகுதியான கவிதைகள் குழந்தைகளை மையமாக கொண்டே எழுதப்பட்டிருக்கும். இந்த அட்டைப்படத்திலும் ஒரு குழந்தை அடுத்த அடியை வைப்பதற்கு யோசித்து காலை தூக்கியவாறு நிற்கும். அதுதான் இந்த கவிதை புத்தகத்தினுடைய அனைத்து வழியும். எந்த இடத்தில் நான் கால் வைக்க அந்த அட்டைப்படத்தை பார்த்தால் இன்றொன்று நமது ஒரு அண்டை நாடு தாய் தமிழ் உறவுகளினுடைய நாட்டினுடைய அந்த வரைபடம் அதில் தென்படும். ஆகையால் நான் உடனடியாக ஒப்புதல் கொடுத்தேன். இன்று
சிறப்பான ஒரு நிகழ்வில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் இன்று ஐயா கல்யாண சுந்தரனார் அவர்களால் கிடைக்கப் பெற்றேன். இந்த நிகழ்வை வரவேற்புரை நல்கிய சகோதரி ரேணுகா பிரதீப் குமார் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளருக்கும், எனது பாசமிகு சகோதரி புதுகை அதிரா அவர்களுக்கும், சிவகாம சுந்தரி நாகமணி சுமதி அவர்களுக்கும், நன்றியுரை வழங்க காத்திருக்கும் குணசேகரன் அவர்களுக்கும் மற்றும் ஆத்தூர் சாகுல் ஐயா அவரெல்லாம் மிகப்பெரிய ஆளுமை, நேரில் கண்டு மகிழ்ந்த தருணம் உண்டு. அவர்களுக்கும், மறுமலர்ச்சி பாலகுரு சாமி ஐயா அவர்களுக்கும், சந்திரகலா சகோதரி அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா கல்யாண சுந்தரம் ஐயா பேசும் பொழுது அந்த இறை தேடும் சுகம் சிறகுகளை கிடைத்தால் வரம் என்ற கவிதையை சோடிட்டு காட்டினார். அதோடு எனது ஆரம்பகால முகநூல் இலக்கிய வட்டத்தில் பாசமிகு ஆளுமையாக ஐயா ஜெயராமன் இருந்தார். அவர் சில எனக்கு இக்கட்டான சூழ்நிலையில் கூட நான் அவரோடு உரையாடியது உண்டு. அவர் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து எம்மை வழிநடத்தியவர். அவர் இன்று இல்லை என்றாலும் எங்கள் இருவருக்குமான உறவை அவர் சொல்ல ஐயா என்று நினைவு கூர்ந்தது அது என் வாழ்நாளில் கிடைத்த நற்பயன். அவர் ஆசீர்வாதம் என்றும் எமக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அடுத்தபடியாக அண்ணன் வேலாயுதம் அவர்கள் ஒவ்வொரு கவிதையாக அதாவது ஒரு படைப்பாளியின் உணர்வை வாசகர் உணர்ந்து கொண்டாலே அதுதான் அந்த கவிதையினுள் ஏற்படுத்திய தாக்கம் என்பதை அனைவரும் அறிவர். அந்த தாக்கத்தை அண்ணன் வேலாயுதம் அவர்கள் சொல்லில் வழியில் நான் கண்டேன். அந்த சொல் கொடுத்த வழி ஆகையால் இன்று முகநூல் வழியாக அந்த வழி உணரும் பாக்கியம் எண்ணற்றோர் கிடைக்க பெற்றார். அந்த உணர்வு உள்ளங்களில் தோன்றுவதே என்னுடைய முக்கிய எண்ணம். அதைத்தான் நான் அட்டைப்படத்தின் பின்பகுதியில் கூட கூறியிருப்பேன். நான் சில வரிகளை தந்திருக்கிறேன். அதன் வழி உணர்ந்தால் என்னோடு வாசிப்பை நிகழ்ந்தது என்று நான் புரிந்து கொள்வேன் என்று அந்த அட்டைப்படத்தில் அதற்கு கோடிட்ட காட்டியதை ஐயா வேலாயுதம் அவர்கள் ஆய்வுரையில் மிக சிறப்பாக செய்து முடித்துள்ளார். சமூக நிகழ்வுகளையும் சமத்துவ நிலைநாட்டு தத்துவ கவிதைகளையும் உழைப்பாளர் வழிகளையும் விளிம்பு நிலை மக்களின் உணர்வுகளையும் நான் எழுதியதாக அவர் உணர்ந்த காரணத்தினால் அந்த கவிதைகளை இத்தருணத்தில் அழகாக, நேர்த்தியாக, சிறப்பாக, மிகவும் அனைவரும் கேட்டு இன்புறும் வகையில் அந்த வழியை உணரும் வகையில் எடுத்தால் அந்த ஆளுமை திறனை எண்ணி நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இதற்கு இத்தகைய ஒரு நூல் ஆய்விற்கு என்னையும் நூல் ஆய்வில் கலந்து கொள்ள எனது நூலையும் ஏற்ற ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களுடைய வழியில் நான் சென்று கொண்டிருக்கிறேன் என்ற பெருமை என்னை மற்றற்ற மகிழ்ச்சியில் ஆழ்த்துகிறது. அந்த வயலெளி எங்கு வாழும், அதுதான் அந்த சிற்றுயிரும் வாழ வேண்டும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் அவர்கள் அதை நான் எழுதிய எண்ணத்தின் அடிப்படையில் அவர் அப்படியே நான் சொல்வது போன்ற நானே இந்த கவிதை எடுத்து ஒரு விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லுவேனோ அதை அவர் உள் உணர்வாக எனக்குள் உள்ள உணர்வை அவர் ஏற்று சிறப்பித்தது மிக சிறப்பு. அடுத்து இன்னொரு கவிதையை சொன்னார். வருகை பதிவேட்டில் தவறாமல் புதைக்கிறார்கள் சாதி. நானும் ஒரு ஆசிரியர் என்பதில் இதை நான் சொல்ல சற்று தயங்கினாலும், என்னதான் சாதிகள் இல்லையடி பாப்பா என்று போதனைகள் பெருகிக் கொண்டே இருந்தாலும் ஒவ்வொரு நாளும் வருகை பதிவேட்டை முன்பக்கம் புரட்டும் பொழுது அவர்கள் குழந்தைகளுடைய சாதி நம் கண்ணில் தெரிகிறது. புதிதாக ஒரு ஆசிரியர் அன்று அந்த பள்ளியின் வந்து பணியாற்றும் பொழுதும் அவர் அட்டைப்படத்தை ஃபர்ஸ்ட் பக்கம் புரட்டும் போது அந்த கோடிட்ட உணர்வு சாதிய குறியீடுகளை பார்த்துவிட்டு சில நிகழ்வுகளும் நடப்பதுண்டு. ஆகையால் அது போன்ற நிகழ்வுகள் இந்த வருகை பதிவேட்டில் இருக்கக்கூடாது என்பது ஒரு தாக்கத்தாக தான் அந்த கவிதையை எழுதினேன். ஏனென்றால் சேர்க்கையில் நாம் புரித்துக் கொள்ளலாம், வருகை பதிவேட்டில் அந்த குறியீடுகள் இருக்கக்கூடாது என்பதை. அதை போல
அடங்காத பசி, தீர்க்க முடியாத உடல், நித்தம் நித்தம் திணறுகிறது. உழைக்கும் கரங்கள். உழைப்பாளி உழைத்துக் கொண்டேதான் இருக்கிறான். ஆனால் அவன் தூங்கும் பொழுது நிம்மதியாக அவன் தூங்கினாலும், ஆனால் பசியோடு குழந்தைகள் தூங்கும் பல அவலங்கள் இந்த நாட்டில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதையும் கூறி அனந்தைய உழைப்பாளி இன்றைய சமூக சீர்கேட்டினால் உழைத்த ஊதியத்தையும் செலவு செய்துவிட்டு வீட்டிற்கு வெறுங்கையோடு வரும்பொழுது அந்த இல்லம் படும் வேதனையையும் மிக அழகாக சிறப்பாகவும் எடுத்து கூறினார். ஐயாவிற்கு இனிய நன்றி. கிழிந்த காகியங்கள் என்னை படி என்கிறது. இதுவும் குழந்தை பற்றிய கவிதை தான். ஏனென்றால் என்னுடைய கவிதைகளில் 300 கவிதைகளில் குழந்தைகளுக்காகவே ஒரு 100 கவிதைகளுக்கு மேல் இருக்கும். ஏனென்றால் அவர்கள்தான் நாளைய வருங்காலம். அவர்களுடைய இன்றைய காலம் சுகமாக இல்லை, சுமையோடும் வலியோடும் இருக்கிறது. அந்த வலியை புரிந்து நமது அரசும் சமூக அமைப்புகளும் அவர்கள் வாழ்வில் யாரேனும் ஒருவருடைய வாழ்வில் ஒளியேற்றினால் அதுவே இந்த கவிதை நூலுக்கு கிடைத்த புண்ணியமாகவும் வாக்கியமாகவும் நினைப்பேன். ஏனென்றால் நாம் குழந்தைகளின் வாழ்வை ஒளிமயமாக மாற்ற அவர்களுக்கு சிறு உதவியை செய்தால் அந்த குழந்தைகளுடைய வாழ்வு நாளைய வாழ்வு ஒளிமயமாகும். அதோடு அந்த எச்சில் இலை எங்கே விழும், இது தெருவோரங்களை பற்றி எல்லாம் அதே குழந்தைகளை பற்றிய கவிதைகள் தான். இப்படி சிற்றுயிரி, விளிம்பு நிலை மக்கள், சமூக அவலங்கள், சமத்துவம், சகோதரத்துவம் என என்னுடைய கவிதைக்குள் இருந்த கவிதைகளின் தாக்கத்தை ஒவ்வொன்றாக சீராய்வு செய்து ஒவ்வொரு தளத்திற்கும் ஒவ்வொரு தலைப்பிற்கும் என சில கவிதைகளை தேர்ந்தெடுத்து மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் எல்லோர் உள்ளங்களையும் அந்த குத்தூசி நான் எழுதும் போது அடைந்த வழி இந்த கவிதையை சொல்லும் பொழுது அதே குத்தூசி தாக்கம் ஏற்படுத்தியது என்றால் அதுவே நாம் எழுதியதற்கு கிடைத்த மிகப்பெரிய பேராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த உணர்வுகள் உள்ளங்களை தைக்க வேண்டும். கவிதை என்பது கவிதை அல்ல. அந்த கவிதையால் கிடைத்த வாசிப்பால் கிடைத்த எண்ணங்கள் ஒரு வாசிப்பாளரின் உள்ளத்தில் ஒரு குத்தூசி குத்தியது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தி அதனால் ஒரு சிறு மாற்றம், ஒரு சிறு அசைவு, ஒரு சிறு இடப்பெயர்ச்சி நம் உள்ளத்தில் நிகழ்ந்தால் அதுவே போதும். அதுவே நாம் எதிர்காலத்திற்கு செய்யும் பேர் உதவியாக இருக்கும். ஆகையால் என்னுடைய மனிதம் தேடிய பயணம் இன்று அதை அடைந்தது என்று கூட நான் நினைத்துக் கொள்வேன். ஏனென்றால் நான் எழுதும் போது கிடைத்த உணர்வையும் அதை புத்தகமாக வடிக்கும் போது கிடைத்த மகிழ்வும் என்று நிறைவு பெறுகிறது என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன் நிறைவு. ஆகையால் இந்த மனிதன் தேடிய பயணம் வழி அந்த பயணங்கள் இனிமையாவதும் உங்கள் கைகளில் என்று நான் என்னுடைய அட்டைப்படத்தின் பின்பகுதியில் இறுதியாக எழுதியிருப்பேன். அது இன்று நிறைவேறியது என்றே நான் கருதுகிறேன். ஏனென்றால் இதை கண்டு கேட்டு உணர்வோம் இந்த அந்த பார்வை நம் கண்களில் வழியாக ஒரு கருணை மனப்பான்மை அனைவருக்கும் இருக்கு. ஆனால் நாம் அதை சற்று உற்று நோக்கி அவர்களுடைய வழியை புரிந்து கொண்டு உதவி செய்யவில்லை என்றாலும் ஏளனம் செய்யாமலும் இருந்தால் அதுவே சிறப்பாக அமையும் என்று கூறி இது ஒரு சிறப்பான ஒரு ஆய்வுரையை வழங்கிய ஐயா வேல்முருகன் அவர்களுக்கும் இந்த வாய்ப்பை நல்கிய ஐயா கல்யாண சுந்தரனார் அவர்களுக்கும் எனது பாசமிகு சகோதரி புதுகை அதிரா அவர்களுக்கும் மற்றும் நமது தன்முனை கவிதை குழுமத்தினுடைய எழுத்தாளர்கள் மற்றும் முன்னணி கவிதை குழுமத்தின் நூலை படைத்தவர்கள் அனைவருக்கும் இனி படைக்க போக புதிதாக கவிதை எழுத வருபவர்களுக்கும் இந்த நூலும் நம்முடைய ஐயா சொன்னது போல 150 நூல்களை தாண்டிவிட்டது. அந்த 150 நூல்களில் என்னுடைய நூல் 24வது நூலாக எழுத நான் எழுதி பிரசுரம் செய்ததும் ஐயாவினுடைய வழிகாட்டலும் அணிந்துரை வழங்கிய தருணத்தில் ஐயா கல்யாணசுந்தர் அவர்களுக்கும் எனது பாசமிகு மரவாசா ராம வேல்முருகன் அவர்களுக்கும் அண்ணன் நிலாமோகன் அவர்களுக்கும் இன்னொருவரை சொல்ல மறந்துவிட்டேன், அண்ணன் கண்ணாடி எங்கள் கண்ணாடி செல்வா ஆறுமுகம் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் அணிந்துரை மருளாடு மட்டுமல்லாமல் வாழ்த்துறையும் சிறப்பாக வழங்கியவர்கள் அவர்கள்.
அந்த அவருடைய வாழ்த்துரையும் என்னுடைய பதிப்பு ஆசான் ஆபா அவர்களுடைய முயற்சியினால் ஒரு நிறைவான ஒரு நூலாக வெளிவந்திருக்கிறது. ஏதேனும் சிறு பிழைகள் இருக்கலாம். அது ஏனென்றால் முதல் நூல் அல்லவா, அது கொஞ்சம் அப்போது சில இடங்களில் நான் இடறி இருக்கலாம். அதையும் ஐயா அந்த கவிதைகளை சொல்லாமல் நாசுக்காக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அதுவும் நான் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய நிறைகளை சொல்லி பாராட்டுவதை விட குறைகள் அதை கோடிட்டு காட்டினால் அந்த மனிதன் தன்னுடைய அந்த குறைகளை செம்மைப்படுத்துவதற்கும் அதை சரிப்படுத்துவதற்கும் ஒரு வாய்ப்பாக அமையும். அந்த வகையில் என்னுடைய பல கவிதைகளை புகழ்ந்து பேசியும் அந்த சில கவிதைகள் தடம் மாறி இருக்கிறது என்று அந்த கவிதைகளை சொல்லவில்லை. ஆனால் அதுதான் அவருடைய ஆளுமை. ஏனென்றால் ஒரு நிகழ்வில் நாம் அதை கோடிட்டு அந்த வரிகளை சொன்னால் ஒரு சஞ்சலம் கூட ஏற்படலாம் என்பதை அதான் அவருடைய பெரிய ஆளுமையுடைய பண்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். ஆம், நாம் ஒரு நிறைகுடமாக யாரும் நிறைகுடமாக இருக்க முடியாது. நாம் எழுதும் பொழுது சில தவறுகள் ஏற்படலாம். அது இது போன்ற ஆளுமைகள் கோடிட்டு காட்டும் பொழுது அடுத்த நூலில் அடுத்த வடிவில் நாம் அதை சரி செய்து கொள்ளலாம். ஏனென்றால் இந்த தன்முனை கவிதை பயணத்தில் நான் 24வது நூல் என்பதனால் அது மிக அதிகமாக இருக்கலாம். ஆகியும் அதை பொறுத்தது தன்முனை கவிதை குழுமம் அனைத்து உறுப்பினர்களும் தலைவர் உள்ளிட்ட பொறுப்பாளர்கள் செயலாளர்கள் அனைவரும் அதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய பயணத்தில் நான் தொடர இன்னும் பல தன்முனை கவிதைகள் அண்ணன் சொல்லும் பொழுது கூட சொன்னார், மரபு கவிதை எழுதுவதுதான் என்னுடைய முதல் நூலாக வர வேண்டும் என்று. ஆனால் மரபு கவிதையில் சில என்னுடைய கவிதை எழுதி முடித்தாலும் அந்த அணிந்துரை வாழ்த்துரை வழங்குவதில் கொஞ்சம் காலதாமதம் ஆகிவிட்டது. ஆகையால் இடையில் இந்த தன்முனை கவிதை முந்திக் கொண்டது என்று கூட சொல்லியிருப்பேன். அது இறைவன் கொடுத்த வரம். ஏனென்றால் அவன் எதை எப்பொழுது எங்கு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அதை அங்கு அப்படி கடைசியாக செய்வான். அது நாம் இதைத்தான் நினைத்தேன் என்று சொல்வதை விட எது எங்கு நடக்க வேண்டுமோ அது அன்று நடந்தே தீரும் என்ற இறைவனுடைய தத்துவத்தின் அடிப்படையில், இறை தத்துவத்தின் அடிப்படையில் இந்த என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் நான் 1000 நூல்களை எழுதலாம், 1000 பாக்களை பாடலாம். ஆனால் முதல் கவிதை நூலாக என் வாழ்நாளில் மனிதம் தேடிய பயணம் அமைந்தது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை வழங்கிய நமது கல்வினை கவிதை குழுமத்தின் தலைவர் ஐயா கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் தெலுங்கு வடிவை தமிழிலும் செந்தமிழில் பல நூல்கள் படைக்க வேண்டும், அந்நிய மொழிகள் பல கற்றாலும் அந்த கற்ற நிலையில் நாம் உள்வாங்கி நமது மொழியில் செந்தமிழில் அந்த பாக்கள் தொடர வேண்டும் என்பது பாரதியின் கனவு. ஏனென்றால் நாம் தமிழ் என்று தூக்கி பிடித்தாலும் அந்நிய மொழிகளில் அந்நிய தேசங்களில் உள்ள மொழி உணர்வை நாம் புரிந்து கொண்டு அந்த உணர்வுகளையும் நமது படைப்பாக அதை செம்மாந்து செய்த ஐயா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி எண்ணற்ற கவிஞர்கள் இந்த தன்முனை நூல்களை படைத்துள்ளார்கள். அனைத்து பெருமைக்கும் ஐயா கல்யாண சுந்தரத்தையே சாரும். அதோடு அதனுடைய வழிநடத்திய சகோதரிகள் மற்றும் அதனுடைய செயல்பாட்டாளர்கள் அனைவருக்கும் இத்தருணத்தில் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது ஒரு சிறப்பான வாய்ப்பு நல்கிய அனைவருக்கும், உறவுகளுக்கும், கவிதை உறவுகளுக்கும், வழிநடத்திய அனைவருக்கும், கண்டு கேட்டு இனிமேல் கேட்க இருக்கும் அனைத்து உறவுகளுக்கும், இனிமேல் புதிய நூல்களை படைக்க இருக்கும் நமது எழுத்தாளர் கவிஞர்களுக்கு எனது நூலும் ஒரு சிறு நகர்விற்கு பயன்படும் என்று நான் நினைக்கிறேன். அத்தருணத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்கள் அனைவரையும் சார்பாக இருந்து என்னுடைய விடைபெறுகிறேன் என்ற நன்றி, வணக்கம். அது ஒரு சின்னது இந்த பெயர் மட்டும் ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா அது தங்கைப்பால ஆசினி என்பது அண்ணன் சரியாக புரிந்து கொண்டார். ஆசினி என்பது மகள், பாலா என்பது மகன், என் பெயரிலும் பாலா வரும். அடுத்து தங்கை என்பது என்னுடைய தந்தையார் பெயர், தங்கைப்பால ஆசினி, தங்கை என் அவருடைய பெயர். ஆகையால் தான் என்னுடைய குழு மரபாசான் என்னுடைய பெயரை சேந்தன்குடி சொந்தமில்லான என்று மாற்றினாலும் என்னுடைய தந்தை பெயர் என்னுடைய குழந்தைகளுடைய பெயர் அந்த முகநூல் தளத்தில் இருப்பதினால் முகப்பில் நான் அதை மாற்றுவதில்லை என்று ஒரு கொள்கையோடு இருக்கிறேன். என்னென்றால் சேந்தன்குடி சொந்தமில்லான என்பது கீழே இருக்கட்டும், எனக்கு முகவரி கொடுத்தவர்கள் அவருடைய பெயரை என்னுடைய முகநூலில் இருக்கட்டும் என்று நான் முடிவு செய்து உள்ளேன் என்ற விளக்கத்தையும் கூறி என்றும் உங்களோடு
சேந்தன்குடி செந்தமிழானாகவும் தங்கை குல ஆசினியாகவும் தொடர்வேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப மகிழ்ச்சி. சிறப்பு, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, நன்றி. நல்லா இருந்தது. நன்றிங்க. மிக்க நன்றி பாவலர் சேந்தன்குடி செந்தமிழாளன் அவர்களே. எமது தன்முனை கவிதைகள் குழுமத்தின் அழைப்பை ஏற்று உங்களுடைய பொன்னான நேரத்தை எமக்கு வழங்கியதற்காகவும், இன்றைய நூலாய்வில் கலந்து கொண்டு ஏற்புரையை சிறப்பாக நிகழ்த்தியதற்காகவும் உங்களுக்கு எங்களது குழுமத்தின் சார்பாக மிக்க நன்றிகளை கூறிக்கொண்டு, மிகவும் அழகாக சென்று கொண்டிருக்கின்ற தன்முனை கவிதைகள் குழுமத்தின் இன்றைய நூலாய்வினை பற்றிய எமது நிகழ்வினை பற்றிய தனது கருத்தினை கூற வருமாறு எமது தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நிறுவனரும் தன்முனை கவிதைகளின் பிதாமகருமான கவிச்சுடர் கானா கல்யாண சுந்தரம் ஐயா அவர்களை அழைக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நூலாய்வு பேரவையின் நூலாய்வினுடைய அற்புதமான ஒரு நூல் மனிதம் தேடிய பயணம். மிக அற்புதமாக தன்முனை கவிதைகள் குழுமத்திலே நம்முடைய செயல் தலைவர் வேலாயுதம் அவர்கள் மிக சிறப்பாக ஆய்வு செய்தார். ஆய்வு செய்கின்ற விதத்தை விட ஏற்புரை வழங்கிய விதம் இன்னைக்கு ரொம்ப அற்புதமா இருக்கு. அவர் ஏற்கனவே ஆய்வுரைஞர் வேலாயுதம் ஐயா, சந்தேகம் இல்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக இன்று நூலாசிரியர்கள்லாம் ரொம்ப சுருக்கமாக தான் ஏற்புரை வழங்குவார்கள். ஆனால் நம்முடைய தங்கை பாலஹாசினி அவர்கள் மிக மிக அற்புதமாக விரிவாக தனது ஏற்புரையில் குறிப்பிட்டார். எல்லாரையும் விடல. அவர் ஆபா என்பவருடைய துணையோடு தான் புத்தகம் வெளிவந்தது என்பதையும், ஜெயராமன் அவர்களுடைய ஊக்கப்படுத்தியதை பற்றியும், தன்முனை கவிதைகள் குழும தொடக்கத்திலே எப்படியெல்லாம் அவருக்கு நாம் ஆதரவு கொடுத்தோம் என்பதையும் அற்புதமாக அவருடைய ஏற்புரையிலே மிக சிறப்பாக சொன்னார். அதே போல ஆய்வு செய்த வேலாயுதம் ஐயா எப்படியெல்லாம் அதை ஆய்வு செய்தார் என்கின்ற அந்த நுட்பத்தை கூட அழகாக தங்கை பாலஹாசினி அவர்கள் விவரித்தார். இதுதான் ஏற்புரையினுடைய ஒரு உச்சம் என்று சொல்ல வேண்டும். வேலாயுதம் ஐயா அவர்கள் எத்தனை அழகாக ஒரு நூலை எப்படியெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டுமோ அப்படியெல்லாம் செய்தார். மிக அற்புதமாக இருந்தது. அவருக்கு தன்முனை கவிதைகளின் குழுமத்தின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு சந்திரகலா அவர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அதே போல இன்னொருவர் இணைந்திருந்தார், புதியவராக இருந்தார், அவருடைய பெயர் நோட் பண்ணல. மிக அற்புதம். நம்முடைய குணசேகரன் அவர்கள் வழக்கம் போல நன்றிகளை சொல்ல ரேணுகா அவர்கள் அவரை அழைக்கும்படி கேட்டு, அதற்கு முன்னாடி கருத்துக்கள் யாராவது சொல்லதுன்னா ஒரு 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 நிமிடத்துல இல்ல 2 நிமிடத்துல முடியுங்க. அது சிறப்பா எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைக்கும். நன்றி, ரொம்ப நன்றிம்மா. நன்றி ஐயா. அடுத்ததாக இங்கு இணைந்துள்ள கவிஞர் சந்திரகலா அவர்களை சிறு கருத்து கூற வருமாறு அழைப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அழைப்புக்கு நன்றி சகோதரி. சிறப்பான ஒரு நிகழ்வை எனக்கு பங்கு கொண்டதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா என்ன அப்படின்னா, நான் கொஞ்சம் ஒரு ஃபங்க்ஷன்ல இருக்கிறதுனால என்னால சரியா கேட்டும் கேட்காமலும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. இருந்தாலும் சேத்தன்குடி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பா போயிட்டு இருந்தது. நான் கேட்டேன் உங்களுடைய இத திரும்ப இப்ப ரெக்கார்டிங் பண்ணி இருக்கிறதுனால நான் நிச்சயமா கேட்டுருவேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது கலந்துகிட்டு இதுல நான் பேசுறதுல. ஐயா நம்ம கவிச்சுடர் ஐயா அவங்களுக்கு இந்த வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. அப்புறம் புதுகை ஆதிரா சகோதரி அவர்களும் முன்னிலை வைத்த சிவகாம சுந்தரி சகோதரி அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள். அப்புறம் குழுமத்துல இருக்க வேலாயுதம் ஐயா, மற்ற ஆத்தூர் சாகுல், அப்புறம் சுமி அவங்க வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் ஐயா. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி.
தொடருங்கள். மிக்க நன்றி சகோதரி. அடுத்ததாக இன்றைய நூலாய்வு நிகழ்வில் ஆரம்பம் முதலே இந்த நிமிடம் வரை இணைந்துள்ள எமது தன்முனை கவிதைகள் குழுமத்தின் மூத்த கவிஞர் ஆத்தூர் சாகுல் அவர்களை இந்த நூலாய்வு நிகழ்வை பற்றிய சிறு கருத்தை கூற வருமாறு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். கேக்குதா? அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிறப்பா நடந்துச்சு நிகழ்ச்சி. நூல் ஆய்வு ஐயா ரொம்ப சிறப்பாக பண்ணாங்க. நம்ம சகோதர நூலாசிரியர் எனக்கு அந்த காலத்திலேயே சக கவிஞர். அதனால அவரோட எப்பவுமே ஒரு நெருக்கம் உண்டு. அவருடைய உரையும் ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்த தன்முனை கவிதை குழுமம் ஐயா கவிச்சுடர் கல்யாணசுந்தரம் ஐயா மற்றும் நிர்வாகிகளுக்கு நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றியும் நன்றி. மிக்க நன்றி ஐயா. அடுத்ததாக ஒரு சிறு விண்ணப்பத்தை பாவலர் சேந்தன்குடி செந்தமிழாளன் அவர்களுக்கு நான் விண்ணப்பிக்க வேண்டும் என்று விரும்புகின்றேன். உங்களுடைய மனிதம் தேடிய பயணம் வந்து நீண்ட காலமாகிவிட்டது. தன்முனை கவிதைகள் அடுத்த நூலினை நாங்கள் மிக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். அது இந்த வருடமே நிறைவேறினால் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும் என்று சிறு விண்ணப்பத்தை உங்களிடம் கொடுத்து கொண்டு அடுத்ததாக தன்முனை நன்றி ஐயா. நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி. அடுத்ததாக தன்முனை கவிதைகள் குழுமத்தின் இணை செயற்குழு உறுப்பினரான கவிஞர் குணசேகரம் அவர்கள் இன்றைய நிகழ்விற்கான நன்றியுரையினை நிகழ்த்த அழைக்கின்றேன். யாராவது கருத்துரை சொல்ல விரும்பினா நான் ஒரு சின்னதா ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் சகோதரி, உங்கள் அனுமதியுடன். சொல்லுங்க. கவிஞர் புதுகை ஆதிரா அவர்கள் இந்த நூலாய்வை பற்றின சிறு குறிப்பை கூறுவதற்காக முன்வந்துள்ளார். அவருக்கு எமது பாராட்டுக்கள். வாருங்கள் சகோதரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அத்தனை பேருக்கும் அத்தனை கவி உறவுகளுக்கும் எனது அன்பான வணக்கம். அழகானதொரு ஆய்வுரை நிகழ்வே ரொம்ப ரொம்ப சிறப்பா இருந்தது. தொகுத்து வழங்கியது ரொம்ப இனிமையா அருமையா நேர்த்தியா செஞ்சதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி சகோதரி. இந்த மாதிரி ஆய்வுரை மிக சிறப்பா பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே கவிஞர் சொன்ன மாதிரி கவிஞருடைய எண்ணங்களை அந்த அதே சிந்தனையோட சொல்றது அப்படிங்கிறப்ப அது கவிஞருக்கும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கும். அந்த எப்பயோ எழுதின அந்த கவிதை நூலை பத்தி திருப்பி ரீகால் பண்ணி பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் இது முன்னாடியே இந்த நூலை படிச்சிருக்கேன். இப்பவும் திரும்பி படிச்சு இதை கேட்கும்போது எனக்குமே ரொம்ப நெகிழ்வா இருந்தது. நிறைய கவிதைகள் மனிதம் சார்ந்து மனிதன் எப்படி இருக்கணும்னு சார்ந்து சொன்னதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அதான் உண்மை. கடைசியா அவர் சொல்லியிருப்பாரு, மனிதனை மனிதனாய் பார்க்க கற்றுக்கொள். வேற எதுவுமே வேண்டாம். இதுல எந்த ஒரு இதுவும் இல்லாம மனிதனை மனிதனாக பார்க்க கற்றுக்கொள். மனிதம் முன்னில் தானாக தோன்றும். மனிதன் தேடிய பயணத்துல அவ்வளவுதான். மனுஷனா மதிங்க. அரசியல் தாண்டி ஜாதி வெறுப்புகள் எல்லாத்தையும் மதம் எதுவுமே பார்க்காம மனுஷனா மதிங்க போதும். மனிதன் தன்னால வரணும். அவருடைய மனிதன் தேடிய பயணம் நிறைய எல்லாருடைய நெஞ்சங்களையும் தொட்டதுங்கிறதுல நானும் ஒருத்திங்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த ஆய்வு செஞ்சதுல எனக்கு ரொம்ப பெரும் மகிழ்ச்சி. இதை கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்திற்கு அனைவருக்கும் இந்த வாய்ப்பிற்கும் நன்றி கூறி நன்றி. மகிழ்ச்சிமா, சிறப்பு. மிக்க நன்றி. இதுல இன்னொன்னு குறிப்பிட்டு சொல்லலாம். என்னன்னா, கங்கை பாலஹாசினி அவர்கள் தன்னுடைய தன்முனை கவிதைகள் புத்தகத்துல எல்லா சப்ஜெக்டையுமே தொட்டு எழுதியிருக்கிறார். அதுல மனிதநேயம் அதிகமாக இருக்கும். அதே போல இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இயற்கை சார்ந்து அவர் எழுதின தன்முனைகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அதுல எனக்கு ஏற்கனவே ஒரு குழுமத்துல பதிவிட்ட ஒரு தன்முனை நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். பறவையின் எச்சம் அடர் வனமாக மாறும் இல்லையா? பறவையின் எச்சம் அடர் வனமாக மாறும். கூண்டில் அடைத்தால் எப்படி முடியும்? கூண்டில் அடைத்தால் எப்படி முடியும் என்று நல்ல ஒரு சிந்தனை ஒரு தன்முனை படித்திருந்தார்.
அது எப்போதுமே அவருக்கு எனது பாராட்டுகள், வாழ்த்துகள். நன்றி. தொடங்கலாம். மிக்க நன்றி ஆசான் அவர்களே. வேறு யாராவது இந்த நூலாய்வை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கூற இருந்தால் முன்வந்து தரும்படி உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஆல்மோஸ்ட் எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்க நன்றி அறிதல் சொல்லுங்க. அடுத்ததாக எமது தன்முனை கவிதைகள் குழுமத்தின் தன்முனை செயற்குழு உறுப்பினரான கவிஞர் குணசேகரன் அவர்கள் இன்றைய நூலாய்வினுக்குரிய நன்றி அறிதலை உங்கள் எல்லோருக்கும் வழங்குவதற்காக வந்துள்ளார். வாருங்கள் சகோதரரே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த இனிய மாலை பொழுதிற்கு அழகு சேர்த்து கொண்டிருக்கும் விதமாக இன்றைய தன்முனை கவிதைகள் குழுமத்தின் நூலரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்றது என்றால் அது மிகையாகாது. இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு தலைமை வகித்த கவிச்சுடர் ஐயா அவர்களுக்கும் இந்த ஆய்வரங்கத்தை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நூலாய்வு இயக்குனர் முன்னிலை வகிக்கும் புதுகை ஆதிரா அவர்களுக்கும் இணை செயலாளர் டாக்டர் சிவகாம சுந்தரி அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் டாக்டர் ரேணுகா பிரதீப்குமார் அவர்களுக்கும் ஆய்வுரையை மிக சிறப்பாக வழங்கிய நமது செயற்குழு தலைவர் வேலாயுதம் ஐயா அவர்களுக்கும் இந்த மனிதன் தேடிய பயணத்தின் நூலாசிரியர் எனக்கு ஏற்கனவே அறிமுகமானவர் தான் திரு சேந்தன்குடி சிந்தாமிலன் அவர்களை கடந்த 6 ஆண்டுகளாக எனக்கு தெரியும். ஆனால் இந்த புத்தகத்தை நான் முழுமையாக படிக்கவில்லை. இந்த ஆய்வரங்கத்தில் சுட்டிக்காட்டப்பட்ட தன்முனை கவிதைகள் மிகவும் நெஞ்சை தொடுவதாக அமைந்திருந்தது. உண்மையிலே மிக சிறப்பான தன்முனை நூல் இது. மனிதன் தேடிய பயணம் மிக சிறப்பான நூல்தான் இந்த நூல். இந்த சிறப்புமிக்க நிகழ்வில் கலந்து கொண்டு பெருமைப்படுத்திய கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும், குறிப்பாக மூத்த கவிஞர் திரு ஆத்தூர் சாகுல் அவர்களுக்கும், சகோதரி ஆகாஷவாணி சுமிரஞ்சன் அவர்களுக்கும், டாடோ சந்திரகலா அவர்களுக்கும், மறுமலர்ச்சி பாலகுருசாமி ஜனராஜ் பாப்பனன் அவர்கள், இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட திருமிகு கவிநிலா மோகன் அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கவிஞர் பெருமக்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. மிக்க நன்றி சகோதரரே. உண்மையிலேயே ஒரு நூலாய்வானது அந்த நூல் எக்காலத்தில் வெளிவந்திருந்தாலும் அந்த நூலை மீண்டும் வாசகர்களிடம் கொண்டு சேர்ப்பதாகத்தான் அமைய வேண்டும் என்பதுதான் எங்களது தன்முனை கவிதைகள் குழுமத்தின் விருப்பம். அந்த வகையில் உண்மையிலேயே நாங்கள் பெருமிதம் அடைகிறோம். இன்றைய நூலாய்வில் கவிஞர் வேலாயுதம் ஐயா அவர்கள் உண்மையிலேயே அந்த மனிதம் தேடிய பயணம் நூலை வாசிப்பதற்காக எம்மை தூண்டியுள்ளார் என்பது உண்மைதான். அந்த வகையில் எமது மாதாந்த நூலாய்வு தொடர்ந்தும் நடைபெறுவதற்கு உங்களுடைய ஆதரவை கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வு மிக இனிதாக நிறைவு பெறுகின்றது. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நான் அனைவருக்கும் நன்றி. அண்ணா நூல் என்ன வாசிக்கிறேன்னாங்க, அவங்களுடைய முகவரியை எனக்கு அனுப்புனா நான் அனுப்பி வைக்கிறேன்னா. எனது எண்ணு இலக்க எண் 9865209360 அந்த எண்ணுக்கு போன் பண்ணிட்டு அதை அனுப்புனீங்கன்னா பாவலர் ஐயா, உங்களுடைய புத்தகம் எங்கிட்ட இருக்கு. நாங்க